வணக்கம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி போன வீடியோல பார்த்திருக்கோம். அதோட பார்ட் 2 தான் இது. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு சக்சஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் வரதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கோம். இதுல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸில இப்ப செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். எக்ஸிக்யூட்டிவ் அக்கவுண்டபிலிட்டி. இப்போ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் அது பண்ற ஆக்ஷன்ஸ்க்கு அதுதான் பொறுப்புன்னு லெஜிஸ்லேச்சருக்கு பொறுப்பா இருக்கணும். சட்டமன்றத்துக்கு பொறுப்பா இருக்கணும். ஓகே. அது எந்தெந்த நேரங்கள் அப்படின்னா கொஸ்டின் ஹார்ஸ்ல, மோஷன்ஸ் ஒரு தீர்மானம் டைம்ல, அதுக்கப்புறம் பட்ஜெட் அப்ரூவல் டைம்ல, பார்லிமெண்ட்ல டிபேட் நடக்கிற டைம்ல, லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் தான் ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கு ரியல் ஹெட். பிரசிடென்ட் வந்து நாமினல் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கேபினட்னு ஒன்றும் இல்லை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேயே ஒரு முக்கிய மந்திரிகள் இருப்பாங்களே, அவங்கள ஒரு சின்ன குழுவாக வச்சிருப்பாங்க. அவங்கள கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டரும் அந்த முக்கிய மினிஸ்டர்ஸும் சேர்ந்து கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிசி மேக்கிங் இது மூணுலையும் அந்த பிரைம் மினிஸ்டர் ஹி ஆர் ஷி அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியில். அடுத்து ஃபிளெக்சிபிள். சிஸ்டம் வந்துட்டு ஃபிளெக்சிபிளாக இருக்கணும், ரிஜிடாக இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரிமூவ் பண்ணப்படலாம், அந்த எல்லாருமே ரிமூவ் பண்ணப்படலாம், கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஆமா, இப்போ வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும்போது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது, அதுக்குன்னு திரும்ப நீங்க வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் திரும்ப தேர்ந்தெடுத்து அப்படின்னு கிடையாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போதே எக்ஸிக்யூட்டிவ் தானா ரிசைன் பண்ணிட்டு புது கவர்மெண்ட் அப்படியே வந்துருவாங்க. ஸோ இங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் இருக்காது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். என்ஷூர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டுக்கு இது வழிவகை பண்ணுது. அதுக்கப்புறம் லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்க வந்து ஆக்ஷன்ஸை எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அடுத்து பாலிசி டிசிஷன்ஸை டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்குது. ஏன்னா நம்ம பிரசிடென்ஷியல் ஃபார்மில் பார்த்தோம்னா சில டிசிஷன்ஸில் வந்து லெஜிஸ்லேச்சர் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க, பிரசிடென்ட் வந்து அதை நிராகரிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது இங்கே நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கணும்னா, எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஸ்டேபிளான ஒரு விஷயம் கிடையாது. நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ்னால எக்ஸிக்யூட்டிவ் வந்து இன்ஸ்டேபிள்னு சொல்லலாம். அது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. அடுத்து ரூலிங் பார்ட்டி டாமினன்ஸாக இருக்கிறது லெஜிஸ்லேச்சரை வீக் பண்ணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா லெஜிஸ்லேச்சரில் தனிப்பெரும்பான்மை இருக்கும்போது தான் அவங்க தான் சேர்ந்து எக்ஸிக்யூட்டிவ் உருவாக்குறாங்க. ஸோ இவங்களும் இங்கே ரூலிங் பார்ட்டி தான் அதிகம். எக்ஸிக்யூட்டிவ்ல நிர்வாகத்திலையும் நம்ம சட்டமன்றம்லையும் பார்த்தோம்னா ரூலிங் பார்ட்டி தான் அதிகம். ஸோ அவங்க வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் சட்டங்கள் இயற்ற இடத்துல அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இங்கே சொல்றாங்க. அடுத்து பாசிபிலிட்டி ஆஃப் வீக் கவர்மெண்ட் இன் கோஆலிஷன் பாலிடிக்ஸ். இப்போ காங்கிரஸ் என்டிஏ இது கூட்டணி இருந்துச்சுல, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற போது அவங்க வந்து ஒரு பார்ட்டி ஒரு கைண்ட் ஆஃப் 2-3 பார்ட்டி சேர்ந்து தான் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு போய் உட்காரும்போது அங்க வந்து ஏதோ பிரச்சனை, சட்டமன்றத்திலையும் சரி நிர்வாகத்திலையும் சரி சேர்ந்து பயணிக்கும் போது அங்க ஏதோ பிரச்சனை நடக்கும்போது அந்த கவர்மெண்ட்டே வீக்கனா ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஒரே பார்ட்டி ரூல் பண்றதும்